பார்க்கக்கூடிய ஆளுங்க வந்து உலக நாடுகளில் மிக பிரசித்தி பெற்ற பல தலைவர்கள். தைரியமாக இருக்கிறவங்க மாத்திரம் இந்த வீடியோ பாருங்கள், தைரியம் இல்லாதவங்க கண்டிப்பாக பார்த்துடாதீங்க. இப்போ பாருங்கள் இந்த வீடியோ. எந்த நாட்டு அதிபர்னு சரியாக தெரியல, மூஞ்சிவே காட்ட மாட்டேங்கிறாரு. தெரிஞ்சிருந்தால் இவரை கமாண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்க்குறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டினுடைய ஆலோசகர்கள் இவர் தாங்க. நல்லா பார்த்துங்க. பார்க்கக்கூடிய ஆள் வந்துங்க ஆப்பிரிக்கா நாடு 2ஆ போனதுக்கு காரணம் இவர் தான். இவர் நாட்டுக்கு வெளிப்பட்டவுடனே அந்த நாடு இப்போ அமைதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு இவர்கிட்ட தான் கேட்கணுங்க. இப்போ பார்க்குற ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா பல பஸ் முதலாளிகளை உருவாக்குனதுக்கு காரணமே இவர் தாங்க. இப்போ அந்த பஸ் முதலாளிகள் எங்கே போனாங்கன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவர் தாங்க. நல்லா பார்க்குங்க. இவரை பார்க்குற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நைஜீரியா நாட்டினுடைய அதிபராக போகிறவர். ஏதோ தப்பி தவறி இங்கே வந்தனால சிடிசியில் டிரைவர் ஆக்கி சுண்டக்காமுத்தூர் திண்ணையில் உட்கார வச்சுட்டாங்க. அவர் இவர் தான். நல்லா பாருங்க. பார்க்குற ஆள் வந்து சாதாரணமான ஆள் இல்லைங்க. இவர் தான் உகாண்டா நாட்டின் அதிபர் ஆக போனவர். தப்பி தவிர உக்கடத்தில் தப்பி ஃப்ளைட்லேருந்து கீழே விழுந்தனால திராட்சை வித்துட்டு இருந்தார். இப்போ இங்கே ஒருத்தர் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் ஆலோசகராக இருந்தவர். அதனால் எல்லாத்தையும் பெரிய ஆளாக்கிட்டு இவர் திண்ணையில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அவர்களை பார்த்து இதுதான் இவருக்கு இந்த வேலைங்க. பார்த்துக்குங்க. நல்லா இந்த தலைவர்கள் இந்த எல்லா தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி மீட்டிங் பண்ணக்கூடிய நியூயார்க் சிட்டி இதுதாங்க. இங்கே தான் அவங்க மீட்டிங் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங் பிளேஸ் இதுதான். நல்லா பார்த்துக்குங்க. அதை தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். பூரா எல்லாத்தையும் அனுப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு பாட்டை போட்டு உலகம்